ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம போஹா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவல் 100 கிராம், வெங்காயம் 1, பீன்ஸ் 5, முந்திரி 6, கேரட் 1, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 3, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய், உப்பு. இப்போ ஒரு பவுலில் 100 கிராம் அளவுக்கு அவல் எடுத்துகிட்டு இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை ஊற வச்சிட போகிறோம். 5 நிமிஷம் கரெக்டாக இதை ஊற வச்சா போதும். அவல் நல்லா ஊறிட்டு வந்துடும். இப்போ தண்ணி எல்லாத்தையும் எடுத்து நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு, அடுத்து உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா இது போகான்றது, அவல் உப்புமாங்கிறது ஒரு டயட் இருக்கிற டைமில் சாப்பிட வேண்டியது. அதனால் எண்ணெய் நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அடுத்து முந்திரி ஒரு 5லேருந்து 6 முந்திரியை உடச்சி நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த உளுத்தம்பருப்பும் முந்திரி நல்லா ஃப்ரை ஆகிடும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதில் 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதில் 1 கப் அளவுக்கு, ஒரு 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ் நம்ம சேர்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 பீன்ஸ் இருக்கும். ஒரு சின்ன சைஸ் கேரட்டையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த பீன்ஸும் கேரட்டும் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கணும். இப்போ இது வதங்குறதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துட்டு இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வதக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு பீன்ஸ் கேரட் நல்லாவே வெந்துடும். இப்போ இந்த காய் வேகிறதுக்காக தனியாக நம்ம தண்ணி விடணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி இருக்கிறதுனால நம்மளுக்கு எண்ணெயிலே அது நல்லாவே வதங்கிடும். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பீன்ஸ் கேரட் நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருந்த இப்போ இந்த அவலை இந்த காயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம ஸ்டவ்வில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான அவல் உப்புமா வந்துட்டு ரெடி ஆகிடும். இதை பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இது ரொம்பவே பாப்புலரான ஒரு டிஷ்ஷு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை டின்னருக்கு அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. இப்போ லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணிட்டு கிளறி விட்டுடலாம். அடுத்து கொத்தமல்லியை போட்டு நம்ம முடிச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட அவல் உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு. டயட் இருக்கிறவங்க இதை ஒரு டின்னர் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரேவதிஸ் கிச்சன்.